Hello guys, welcome back to my channel Math Thing. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பைத்தன் ப்ரோக்ராம் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன ப்ரோக்ராம் அப்படின்னா ரைட் அ பைத்தன் ப்ரோக்ராம் டு ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் நம்பர் ஃப்ரம் 3 numbers. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க 3 numbers கொடுப்பாங்க. அந்த 3 numbersல இது லார்ஜஸ்ட் நம்பர் அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்பவுமே சொல்லியிருக்கேன், இன்புட் வாங்குறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ என்னன்னா 3 numbers நமக்கு தேவைப்படுது. ஸோ 3 numbers வந்து A, B and Cன்னு எடுத்துக்கிறேன். ஸோ அது வந்து நம்ம யூசர்கிட்டேருந்து வாங்க போகிறேன். ஸோ A is equal to, ஸோ எனக்கு ஒரு இன்டீஜர் தான் வேணும். ஸோ int ஆஃப், ஸோ யூசர் கிட்டேருந்து வாங்குறதுனால நான் இன்புட் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். ஸோ இன்புட் ஆஃப் என்ன கொடுக்க போகிறேன்னா என்டர் நம்பர் 1. ஸோ என்டர் நம்பர் 1. ஸோ அதே மாதிரி நான் B அண்ட் Cக்கும் வாங்கிக்கிறேன். ஒரு இன்டீஜர் தான் வாங்க போகிறேன். ஸோ என்டர் நம்பர் 1, நம்பர் 2, அப்புறம் நம்பர் 3. ஸோ இப்போ நம்மக்கிட்ட 3 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதில் வந்து இது லார்ஜஸ்ட் நம்பர் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் நம்பர் பிட்வீன் 2 numbers நம்ம பார்த்துருப்போம். ஸோ 2 நம்பர்னால் ஃபஸ்ட் நம்பர் எடுப்போம், அது கிரேட்டராக செக் பண்ணோம். கிரேட்டர் இருந்தால் அதுதான் கிரேட்டர் நம்பர், அப்படி இல்லைன்னா செகண்ட் நம்பர் தான் கிரேட்டர். அதே மாதிரி இங்கே 3 நம்பர் சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிஷன் செக் பண்ணுறாங்களே நம்ம இஃப், எல்ஸ் அண்ட் எல்எஃப் பிளாக் தான் யூஸ் பண்ண போகிறோம். இங்கே எத்தனை கண்டிஷன்ஸ் இருக்குன்னா, ஸோ 3 கண்டிஷன்ஸ் இருக்குது. ஏன்னா 3 நம்பர்ஸ் இருக்குது, நம்ம 3 times அதை செக் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து நமக்கு 3 பிளாக் தேவை, இஃப் பிளாக். ஸோ ஃபஸ்ட்டு என்ன செக் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ 3 நம்பர்ஸ் இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் A அண்ட் Bயை செக் பண்ண போகிறேன். A greater than B அப்படின்னு செக் பண்ணுறேன். ஸோ வந்து A greater than Bயாக இருந்தது அப்படின்னா A தான் கிரேட்டர் நம்பர், கரெக்டாக? ஸோ அப்படின்னா நெக்ஸ்ட் எதோட கம்பேர் பண்ண போகிறேன்னா சியோட கம்பேர் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து A அண்ட் Bயை செக் பண்ணியாச்சு, ஃபர்ஸ்ட் நம்பர் அண்ட் செகண்ட் நம்பரை செக் பண்ணியாச்சு. ஸோ A அண்ட் Bயை செக் பண்ணுறேன். A வந்து கிரேட்டராக இருக்குது அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா A கிரேட்டர் தான் இருந்தால் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், சியோட கம்பேர் பண்ண அப்படி தான். ஏன்னா இப்போ தெரிஞ்சிருச்சு A அண்ட் Bயை கம்பேர் பண்ணுறோம், A தான் கிரேட்டர். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ B வந்து ஸ்மாலஸ்ட் நம்பர், அதனால் லீவ் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம லார்ஜஸ்ட் நம்பர் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ B வந்து ஸ்மாலஸ்ட் நம்பர், ஸோ இதை விட்டுலாம். ஸோ இப்போதைக்கு A மட்டும் தான் கிரேட்டர் நம்பர். நெக்ஸ்ட்டு இன்னொரு என்ன நம்பர் பேலன்ஸ் இருக்குன்னா Cங்கிற ஒரு நம்பர் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா A வந்து கிரேட்டர்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த இஃபில். ஸோ நெக்ஸ்ட் இதை என்ன பண்ண போகிறோம்னா சியோட கம்பேர் பண்ண போகிறோம். ஏன்னா B வந்து ஸ்மாலஸ்ட் நம்பர் நம்மளுக்கு அதில் தெரிஞ்சு போச்சு, அதனால் அதை விட்டுறலாம் நம்ம. ஸோ இப்போ A வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சியோட கம்பேர் பண்ணுறேன். ஸோ இப்போ கம்பேர் பண்ணும்போது A தான் கிரேட்டர் இருந்தால் ரொம்ப சிம்பிள். ஏன்னா ஃபஸ்ட்டு இஃபில் நம்ம என்ன செக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா A தான் கிரேட்டர் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ மறுபடியும் ABCயோட கம்பேர் பண்ணும்போது A தான் கிரேட்டர். ஸோ ABC 3 நம்பரில் A அண்ட் B கம்பேர் பண்ணுறோம், A தான் கிரேட்டர். மறுபடியும் ACயோட கம்பேர் பண்ணுறோம், A தான் கிரேட்டர். ஸோ 2 ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தாலே தெரியும் A தான் 3 நம்பர் இருக்கிற 3 நம்பர்லேயே பெரிய நம்பர். ஸோ ஈஸியாக அவ்வளோதான். ஸோ பிரிண்ட் என்ன பண்ண போகிறேன்னா A இஸ் தி லார்ஜஸ்ட் நம்பர் பிரிண்ட் பண்ண போகிறேன், அவ்வளோதான். இஸ் தி லார்ஜஸ்ட் நம்பர். ஸோ அப்படி இல்லைன்னா எது பெரிய நம்பராக இருக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள், C தான் பெரிய நம்பர் இல்லைனா. ஸோ இங்கே பாருங்கள் A அண்ட் Bயை செக் பண்ணியிருக்கோம். ஸோ A வந்து கிரேட்டராக இருக்குது. ஸோ அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், சியோட கம்பேர் பண்ணுறோம். இப்போ கம்பேர் பண்ணி பார்க்குறீங்க A தான் கிரேட்டர், அதனால் A வந்து லார்ஜஸ்ட் நம்பர். சப்போஸ் இப்போ வந்து A வந்து கிரேட்டர் கிடையாது அப்படின்னா C தான் கிரேட்டராக இருக்கணும். ஏன்னா A அண்ட் Bயை கம்பேர் பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் நம்பர் அண்ட் செகண்ட் நம்பர். இதில் ஃபர்ஸ்ட் நம்பர் தான் பெருசாக இருக்குது. ஸோ அதை வந்து இப்போ நீங்கள் தேர்ட் நம்பரோட கம்பேர் பண்ணும்போது A வந்து ஸ்மால் ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ C தான் கிரேட்டர் நம்பர். ஏன்னா ஆல்ரெடி B வந்து ரிஜெக்டட், ஸ்மால் நம்பர்னால தான் நம்ம ரிஜெக்ட் பண்ணிட்டோம். இப்போ A அண்ட் Cயை கம்பேர் பண்ணும்போது A பெருசுனா A தான் 3லேயும் பெருசு. சப்போஸ் C பெருசாக இருந்தால் C தான் 3லேயும் பெருசு. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன்னா என்ன பிரிண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா C தான் லார்ஜஸ்ட் நம்பர். ஸோ C இஸ் தி லார்ஜஸ்ட் நம்பர். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த இஃப் பிளாக் வந்து நம்ம முடிச்சாச்சு, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எடுத்திருக்கோம். அதுக்குள்ளே இஃப் எல்ஸ் வச்சு நம்ம A அண்ட் C இஸ் லார்ஜஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இந்த இஃப்க்கான எல்ஸ் இப்போ நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ இந்த இஃப்க்கான எல்ஸ் என்னன்னா நம்ம என்ன இங்கே கன்சிடர் பண்ணியிருக்கோம், A வந்து கிரேட்டர் அப்படிங்கிற கண்டிஷன் வச்சு தான் நம்ம செகண்ட் கண்டிஷனை நம்ம எடுத்திருக்கோம். A கிரேட்டர் அப்படிங்கிறதுல தான் Bயை நம்ம லீவ் பண்ணிட்டோம், கண்டுக்கவே இல்லை பாருங்கள். Bயை விட்டுட்டு நம்ம Cயை மட்டும் கம்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கேஸில் என்ன கன்சிடர் பண்ண போகிறோம்னா B தான் கிரேட்டர்னு கன்சிடர் பண்ண போகிறோம். இப்போ வந்து A வந்து ஸ்மாலர், ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா A வந்து லீவ் பண்ண போகிறோம். A வந்து நமக்கு தேவை கிடையாது, ஏன்னா வந்து இந்த ஃபஸ்ட்டு கண்டிஷனில் A கிரேட்டர்னு எடுத்து நம்ம Bயை விட்டுட்டோம். இப்போ என்ன எடுக்க போகிறோம்னா இந்த A கிரேட்டர் தென் Bயில் பார்த்தீங்கன்னா B தான் கிரேட்டர்னு கன்சிடர் பண்ணுறோம். ஸோ B கிரேட்டர் இருந்தால் கண்டிப்பாக A ஸ்மாலஸ்ட் நம்பர். ஸோ அதனால நம்ம அதை லீவ் பண்ணிடலாம். இப்போ எதோட கம்பேர் பண்ணணும்னா Bயை சியோட மட்டும் தான் கம்பேர் பண்ணணும். ஸோ எதோட கம்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னா இஃப் B கிரேட்டர் தென் சியா அப்படின்னு செக் பண்ணுறோம். ஸோ இப்போ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எல்ஸுக்கு வரும்போது A அண்ட் Bயை கம்பேர் பண்ணும்போது B தான் கிரேட்டர் நம்பர்னு வந்திருக்கு. ஸோ மறுபடியும் சியோட கம்பேர் பண்ணும்போது B தான் கிரேட்டர்னா, ஸோ 3 நம்பர்ஸ்லேயும் B தான் கிரேட்டர் நம்பர். ஸோ பிரிண்ட் B தான் கிரேட்டர் நம்பர் நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ B
இஸ் தி லார்ஜஸ்ட் நம்பர். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏ அண்ட் பியை கம்பேர் பண்ணியிருக்கோம், பி தான் கிரேட்டர். ஸோ ஏ ஸ்மாலஸ்ட்னால நம்ம அதை விட்டுட்டோம். ஸோ அது கன்சிடரேஷனே கிடையாது. ஸோ பி தான் கிரேட்டர் நம்பர். ஸோ பி அண்ட் சி இப்போ கம்பேர் பண்ணுறோம். இப்போ பி தான் கிரேட்டர் ஆச்சுன்னா பி தான் கிரேட்டர், அப்படி இல்லை சி கிரேட்டர் ஆகுனா சி தான். ஏன்னா ஆல்ரெடி ஏ வந்து ஸ்மாலஸ்ட் நம்பர், பியை விட சின்ன நம்பர்னா கண்டிப்பாக சியை விட சின்னதாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக சி தான் பெரிய நம்பர். ஸோ என்னவா இருக்கும் அப்படி இல்லைன்னா பி வந்து கிரேட்டராக இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் எதுக்கு அப்படி கிரேட்டர் நம்பர்னா சி தான் கிரேட்டர் நம்பர். ஸோ சி தான் கிரேட்டர் நம்பர். சி இஸ் தி லார்ஜஸ்ட் நம்பர். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் 3 நம்பர்ஸ் கொடுக்க போகிறேன். 5னு ஒரு நம்பர் கொடுக்குறேன், 6னு ஒரு நம்பர் கொடுக்குறேன், நெக்ஸ்ட் 4னு கொடுக்குறேன். ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 தான் லார்ஜஸ்ட் நம்பர். ஸோ 6 தான் எனக்கு இப்போ லார்ஜஸ்ட் நம்பர்னு வரணும். ஸோ பாருங்கள் 6 தான் லார்ஜஸ்ட் நம்பர். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிளோட நான் ப்ரூவ் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம யூசருக்கு வந்து ஏயோட வேல்யூ 5னு கொடுத்துருக்கோம். ஸோ ஏயோட வேல்யூ 5னு வந்திருக்கும், பியோட வேல்யூ 6னு வந்திருக்கும், சியோட வேல்யூ 4னு வந்திருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கண்டிஷன் செக் பண்ணுறோம், ஏ கிரேட்டர் தென் பி. ஸோ ஏனா இங்கே வந்து 5, ஸோ 5 கிரேட்டர் தென் 6 அப்படின்னு செக் பண்ணுறோம். 5 கிரேட்டர் தென் 6ஆ கிடையாது. ஸோ அது என்ன பண்ணுவோம், எல்ஸுக்கு வந்துடும். ஸோ இங்கே செக் பண்ணோம். ஸோ அதனால் 5 கிரேட்டர் தென் 6 செக் பண்ணோம், கிடையாது. ஸோ இங்கே எல்ஸ் பிளாக் வருது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 5 வந்து சின்ன நம்பர். ஸோ அதனால் ஏ வந்து நமக்கு தேவையே கிடையாது. பி தான் கிரேட்டர் நம்பர். ஸோ ஏ வந்து நம்ம விட்டாச்சு. ஏன்னா 5, இந்த 5ங்கிற நம்பர் இப்போ விட்டுட்டோம். ஒன்லி இப்போ நம்ம கம்பேர் பண்ணும்போது 6 அண்ட் 4 மட்டும் தான். இப்போ 6 அண்ட் 4 கம்பேர் பண்ண போகிறோம். 6 வந்து பெருசாக இருந்ததுன்னா 6 தான் பெருசு, அப்படி இல்லைன்னா 4 தான் பெருசு. ஏன்னா இதை விட இது சின்ன நம்பர்னா இது ரெண்டே கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக இது வந்து என்னவாக தான் இருக்கும், இதோட சின்னதாக இது சின்னதாக தான் இருக்கும். அப்படி இல்லை இதோட பெருசுனா பெருசாக தான் இருக்கும். ஸோ அதான் பண்ணியிருக்கோம். எல்ஸுக்கு வருது. பின்னா செகண்ட் நம்பர் 6ஐ 4ஓட கம்பேர் பண்ணுறோம். ஸோ 6ஓட 4 கம்பேர் பண்ணும்போது 6 பெருசாக இருந்தால் 6 தான் பெருசு. அப்படி இல்லை 6 சின்னதாக இருந்தது அப்படின்னா இதுதான் பெருசாக இருக்கும். ஸோ அதான் பண்ணியிருக்கோம். ஸோ மறுபடியும் நான் வேறு டெஸ்ட் கேஸ் கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் 9 கொடுக்குறேன், நெக்ஸ்ட்டு 2 கொடுக்குறேன், அதுக்கப்புறமா 8 கொடுக்குறேன். ஸோ இப்போ பாருங்கள் 9 இஸ் த லார்ஜஸ்ட் நம்பர். ஸோ இப்போ வந்து செக் பண்ணலாம். ஸோ ஏயோட வேல்யூ 9, பியோட வேல்யூ 2 அண்ட் சியோட வேல்யூ வந்து 8. ஸோ ஃபஸ்ட்டு என்ன செக் பண்ண போகுது, நம்பர் 1 அண்ட் நம்பர் 2. ஏ அண்ட் பியை செக் பண்ண போகுது, நம்பர் 1 அண்ட் நம்பர் 2. ஸோ 9 வந்து கிரேட்டர் தென் 2 செக் பண்ணுது. எஸ் கரெக்ட். ஸோ வந்து 9 தான் கிரேட்டர். ஸோ என்ன பண்ண போகிறோம், செகண்ட் நம்பர் நமக்கு தேவையில்லை, லீவ் பண்ணிடுவோம். ஏன்னா இது வந்து சின்ன நம்பர். ஸோ அதனால் ஏவை மட்டும் தான் கன்சிடர் பண்ண போகிறோம், அதாவது 9. ஸோ நெக்ஸ்ட் இப்போ வந்து இதை விட்டாச்சு. ஸோ பேலன்ஸ் இருக்க நம்பர் 8 மட்டும் தான். ஸோ அதான் இங்கே பண்ணியிருக்கோம். ஏ கிரேட்டர் தென் சி, ஃபஸ்ட் நம்பர் கிரேட்டர் தென் தேர்ட் நம்பர் செக் பண்ணுறோம். ஃபஸ்ட் நம்பர் இஸ் 9 அண்ட் தேர்ட் நம்பர் இஸ் 8. ஸோ 9 கிரேட்டர் தென் 8 செக் பண்ணுறோம். ஸோ ரொம்ப சிம்பிள். 9 வந்து கிரேட்டராக இருந்தது அப்படின்னா அதான் லார்ஜஸ்ட் நம்பர். ஸோ அதுதான் இங்கே பண்ணியிருக்கோம். ஸோ 9 கிரேட்டர் தென் 8 செக் பண்ணியிருக்கோம். கரெக்ட், 9 வந்து கிரேட்டர் தென் 8 தான். ஸோ அதனால 9th லார்ஜஸ்ட் நம்பர். சப்போஸ் 9 வந்து கிரேட்டர் இல்லை அப்படின்னா 8 தான் லார்ஜஸ்ட் நம்பராக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி பார்த்துருக்கோம் செகண்ட் நம்பர் சின்ன நம்பர். ஸோ அதனால அது விட்டுறலாம், தேவையே கிடையாது. ஸோ இது ரெண்டில் தான் ஏதோ ஒரு நம்பர் தான் பெரிய நம்பர். ஸோ ஒன்று இது பெரிய நம்பராக இருக்கணும், இல்லைனா இது பெரிய நம்பராக இருக்கணும். அதான் பண்ணியிருக்கோம். ஒன்று ஏ பெரிய நம்பராக இருக்கணும், இல்லைனா சி பெரிய நம்பராக இருக்கணும். ஸோ இந்த இஃபுக்கான பிளாக்கும் நம்ம செக் பண்ணியாச்சு, இந்த எல்ஸுக்கான பிளாக்கும் நம்ம செக் பண்ணியாச்சு. ஸோ மறுபடியும் நான் இன்னொரு ப்ரோக்ராம் நான் ரன் பண்ணுறேன். ஸோ செகண்ட் நம்பர் தேர்ட் நம்பர் லார்ஜஸ்ட்டாக வர்றதுக்கு ஸோ நான் ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 7 கொடுக்குறேன், செகண்ட் நம்பர் 4 கொடுக்குறேன் அண்ட் தேர்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 11 கொடுக்குறேன். ஸோ 11 இஸ் த லார்ஜஸ்ட் நம்பர். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுன்னு பார்க்கலாம். ஸோ ஏயோட வேல்யூ 7, பியோட வேல்யூ 4 அண்ட் சியோட வேல்யூ என்னென்னா 11. ஸோ இந்த வேல்யூ ஸ்டோர் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு செக் பண்ணுது ஏ கிரேட்டர் தென் பி. ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன, ஏ கிரேட்டர் தென் பின்னு செக் பண்ணுது. தட் இஸ் 7 கிரேட்டர் தென் 4 செக் பண்ணும். எஸ் கரெக்ட். ஸோ அப்படின்னா இந்த நம்பர் சின்ன நம்பர். ஸோ இதை லீவ் பண்ணிடலாம். ஒன்லி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஏவை மட்டும் தான் கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ பேலன்ஸ் இருக்க நம்பர் ஏ அண்ட் சி மட்டும் தான் இருக்குது. தட் இஸ் 7 and 11. ஸோ அதுதான் கம்பேர் பண்ணுறோம். ஏ கிரேட்டர் தென் சியா அப்படின்னு செக் பண்ணுறோம். 7 கிரேட்டர் தென் 11 இருந்ததுன்னா 7 தான் லார்ஜஸ்ட் நம்பர். சப்போஸ் இது கிரேட்டர் இல்லைனா 11 தான் லார்ஜஸ்ட் நம்பர். அவ்வளோதான், அதுதான் பண்ணியிருக்கோம். 7 கிரேட்டர் தென் 11 செக் பண்ணியிருக்கோம், கிடையாது. 7 இஸ் லெஸ் தென் 11. ஸோ அதனால் இந்த கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகாது, எல்ஸுக்கு வரும். ஸோ கண்டிப்பாக பாருங்கள், இப்போ 7 கிரேட்டர் நம்பர் இல்லைனா 11 தான் கிரேட்டர் நம்பர். அவ்வளோதான் பண்ணியிருக்கோம். ஸோ இதே தான் நம்ம வந்து திரும்ப பண்ணிகிட்ருக்கோம். ஸோ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 3 நம்பர் வாங்கியிருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த 2 நம்பர் செக் பண்ண போகிறோம். ஸோ இந்த 2 நம்பரில் எது பெரிய நம்பரோ அதை மட்டும் எடுத்துக்கிறோம். அதான் 3வது நம்பரோட கம்பேர் பண்ணுறோம். அந்த 2 நம்பரில் எது பெரிய நம்பரோ அதுதான் பெரிய நம்பர். அவ்வளோதான். ஸோ மறுபடியும் எல்ஸ் பிளாக்கு வரும். ஸோ இதில் என்ன கன்சிடர் பண்ணியிருக்கோம்னா ஏ அண்ட் பியை கம்பேர் பண்ணும்போது பி தான் கிரேட்டர்னு எடுத்திருக்கோம். அதனால் ஏ வந்து லீவ் பண்ணிடலாம். ஸோ வந்து பி அண்ட் சி மட்டும் தான் நெக்ஸ்ட் கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ பி கிரேட்டர் பி அண்ட் சியில்
பி கிரேட்டராக இருந்தால் பி தான் கிரேட்டர் நம்பர், அப்படி இல்லைன்னா சி தான் கிரேட்டர் நம்பர். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு நம்பர் வாங்குகிறோம், இந்த கண்டிஷன் செக் பண்ணுறோம், இல்லை எது கிரேட்டராக இருக்கோ அது கிரேட்டர் அப்படின்னு பிரிண்ட் பண்ணுறோம். இதே தான் வந்து சப்போஸ் ரைட் பைத்தன் ப்ரோக்ராம் டு ஃபைண்ட் தி ஸ்மாலஸ்ட் நம்பர் ஃப்ரம் 3 நம்பர்ஸ்னால் ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த சைனை வந்து சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகிடும். ஸோ மறுபடியும் நான் அதை ரன் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு. ஸோ இதை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இதே ப்ரோக்ராம் தான், ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் தான். அதில் என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது மட்டும் தான் முக்கியம். ஸோ நம்ம ஸ்மாலஸ்ட் நம்பர்னால ஸ்மாலஸ்ட் நம்பர் மட்டும் தான் நம்ம செக் பண்ணோம். இஃப் ஏ கிரேட்டர் தென் பினா நம்ம வந்து எல்லாத்துக்கும் பெரிய நம்பரே பார்த்துட்ருக்கோம். ஸோ பெரிய நம்பர் பார்க்க தேவையில்லை. ஸ்மாலஸ்ட் நம்பர்னால நம்ம சின்னதான் செக் பண்ணோம். ஸோ ஏ லெஸ் தென் பி செக் பண்ணுறோம். ஸோ ஏ லெஸ் தென் பியில் ஏ வந்து சின்னதுன்னா பெரிய நம்பரை விட்டுணும். ஸோ வந்து இப்போ இந்த கேஸில் பி தான் பெருசு அப்படின்னு எடுத்துருக்கோம். ஸோ பியை வந்து நம்ம விட்டுணும். ஸோ ஏ தான் சின்ன நம்பர். ஸோ ஏ அண்ட் சியை மறுபடியும் கம்பேர் பண்ண போகிறோம். ஏ அண்ட் சியை கம்பேர் பண்ண போகிறோம். ஏ தான் சின்னது அப்படின்னா ஏ தான் சின்னது. ஸோ இந்த வேர்ட்ஸை நான் மாற்றிக்கிறேன், ஸ்மாலஸ்ட்னு. ஸோ இதே இதை நான் எல்லாத்துக்கும் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், ஏ அண்ட் பியை தான் கம்பேர் பண்ணுறோம். ஏ வந்து ஸ்மாலஸ்ட் நம்பராக இருந்துச்சுன்னா பி தான் கிரேட்டர். ஸோ வந்து நம்ம பியை விட்டுறலாம், ஏன்னா நம்ம பார்க்க போகிறது ஸ்மாலஸ்ட் தான். ஸோ ஸ்மாலஸ்ட்டை விட்டாச்சு. இப்போ ஏ தான் ஸ்மாலஸ்ட் அப்படி கன்சிடர் பண்ணியிருக்கோம். இப்போ சியோட கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ மறுபடியும் ஏ அண்ட் சியை கம்பேர் பண்ணும்போது ஏ தான் சின்னதுன்னா அதுதான் சின்னது, அப்படி இல்லைன்னா சி தான் சின்னது, அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி எல்ஸுக்கு போகிறபோது எல்ஸில் என்ன கன்சிடர் பண்ண போகுதுன்னா ஏ அண்ட் பியை கம்பேர் பண்ணும்போது பி தான் ஸ்மாலஸ்ட் நம்பருக்கு எடுத்துக்கும். அப்படின்னா ஏ வந்து பெரிய நம்பர், அதனால் அதை விட்டுறலாம் நம்ம. ஸோ பி தான் இப்போ வந்து சின்ன நம்பர். ஸோ பி அண்ட் சியை நெக்ஸ்ட் கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ பி அண்ட் சியை கம்பேர் பண்ணுறோம். ஸோ கம்பேர் பண்ணும்போது பி சின்னதாக இருந்தது அப்படின்னா பி தான் சின்ன நம்பர், அப்படி இல்லைன்னா சி தான் சின்ன நம்பர், அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு இந்த 2 நம்பர் கம்பேர் பண்ணுறோம். இந்த நம்பர் சின்னதாக இருந்தது அப்படின்னா அதை 3வது நம்பரோட கம்பேர் பண்ணுறோம். ஸோ இந்த 2 நம்பரில் இது சின்னதாக இதுதான் சின்னது, அப்படி இது சின்னது இல்லைன்னா சி தான் சின்னது, அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி தான் எல்ஸுக்கு வருது. ஸோ இங்கே என்ன கன்சிடர் பண்ணோம்னா ஏ அண்ட் பியில் பி தான் சின்னதுன்னு எடுத்திருக்கோம். அப்போ அதனால் ஏவை விட்டுலாம். ஸோ பிஏ மட்டும் தான் கன்சிடர் பண்ண போகிறோம். இப்போ பி அண்ட் சியை நெக்ஸ்ட் கம்பேர் பண்ணணும், ஏன்னா ஆல்ரெடி தெரிஞ்சு போச்சு ஏ வந்து பெரிய நம்பர்னு, அதை விட்டாச்சு. ஸோ பி தான் சின்ன நம்பர் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இப்போ பி அண்ட் சியை மட்டும் தான் செக் பண்ணணும். ஸோ பி அண்ட் சியை செக் பண்ணது பி சின்ன நம்பராக இருந்துச்சுன்னா பி தான் சின்ன நம்பர், அப்படி பி இல்லை அப்படின்னா சி தான் ஸ்மாலஸ்ட் நம்பர், அவ்வளோதான். ஸோ ரன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நம்பர் 1 நான் 7 கொடுக்குறேன், நம்பர் 2 4 கொடுக்குறேன், நம்பர் 3 வந்து 9 கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து 4 தான் எனக்கு ஸ்மாலஸ்ட் நம்பர். ஸோ 4 இஸ் ஸ்மாலஸ்ட் நம்பர் வரணும். பாருங்கள், கரெக்டாக வந்திருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ இன்றைக்கி என்ன பார்த்துருக்கோம்னா லார்ஜஸ்ட் நம்பர் அண்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர் பார்த்துருக்கோம். எப்படின்னா யூசர் கிட்ட வந்து 3 நம்பர்ஸ்னால நம்ம 3 யூசர் கிட்ட 3 நம்பர்ஸ் வாங்கிக்கிறோம். கண்டிஷன் செக் பண்ணுறோம். அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி நம்ம அதுக்கேற்ற மாதிரி பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துக்கிறோம், அவ்வளோதான். ஸோ இங்கே கிரேட்டர்னால லார்ஜஸ்ட் நம்பர் கேட்டுக்கிறதுனால நம்ம கிரேட்டர் சிம்பிள் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம். ஸ்மாலஸ்ட் நம்பர்னா நம்மளுக்கு ஸ்மாலஸ்ட் லெஸ் தென் சிம்பிள் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம், அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ என்ன ஒரு டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, முடிஞ்சளவுக்கு நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாச்சும் இப்போ பைத்தன் ப்ரோக்ராம்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன், வேறு ஏதாச்சும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோ இல்லை வேறு ஏதாச்சும் ப்ரோக்ராமிங் சப்ஜெக்ட்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ப்ரோக்ராமிங் சப்ஜெக்ட்ஸ் எடுக்கணும்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அதை எடுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும், ஸோ until then, bye.